திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 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 திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்வார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்வார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளிப்பார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளிப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடு பொருளோடும் புடப்பட செய்வாரே, பொன்னோடு பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். எழுந்து சொல்லுமா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நிச்சயமாலுமே அவர் செய்வார், மீதம் எடுக்க வைப்பார். ஏன்னா அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். சொல்லுங்க, அவர் யாருங்க? காரியத்தை வாய்க்கப்படுற தேவன். நம்முடைய எல்லா காரியத்தையும் இந்த ஆண்டில் கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிழ்ச்சியாயும் சிறப்பாக அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுது. ஆமென். சொல்லுவோமா? கை கொடு சொல்லுங்க. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், காரியத்தை வாய்க்க பண்ண செய்கிறேன், காரியத்தை வாய்க்க பண்ண செய்வன். காரியம் சொல்லுவோமா? ஸ்டாண்ட்ஸ் அப் போடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்ய. எனக்கு இந்த கிருபையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் வாக்கியத்தை வாய்க்க பண்ணும் தேவன்.
இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டும் என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். கண்மலை தடாகமாய் மாறும். கற்பாறை எல்லாம் நீட்டா போயிடும். சொல்லுமா, கண்மலையை தடாகமாய் மாற்றி கற்பாறை நீருட்டாக செய்வார். ஆமென். கண்மலையை தடாகமாய் மாற்றி கற்பாறை நீருட்டாக செய்வார். அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழியை இந்த ஆண்டு திறப்பார். அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழியை இந்த நாளில் திறப்பார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, சுதந்தரிக்க செய்யாமே. இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, அவரே சுதந்தரிக்க செய்வார். வானத்தின் பலகனையை திறந்து இடங்கொள்ள ஆசிதனை தருவார். வானத்தை பலகனையை திறந்து இடங்கொள்ள ஆசிதனை தருவார். அம்மைக்கு குளிக்கு சரிந்து விழ செய்து கலந்து எங்கள் நிரம்ப வழிய செய்வார். அம்மைக்கு குளிக்கு சரிந்து விழ செய்து கலந்து எங்கள் நிரம்பி வழிய செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் உங்களுக்கு யுத்தம் வரும் பாருங்க. யுத்தம் என்னங்க? பிரச்சனை. சொல்லுங்க, உங்க பிரச்சனைலாம் வராதுலாம் சொல்ல முடியாது. ஆமே. என்னங்க பாஸ்டர் பிரச்சனை வராதுன்னு? பிரச்சனை வரும். ஆமே, பிரச்சனை வரும். ஆமாம், அவன் வைக்கோலுக்கு பதிலாக செங்கலை கொடுப்பான். இன்னும் அதிகமான சுமையை ஏற்றுவான் பாருங்க. பார்வோன்னு அவன் கண்ணுக்கு முன்னாடியே பெருகிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவன் கண்ணுக்கு முன்னாடியே பெருகிட்டு இருந்தாங்க. இவன் என்னென்ன பிளான் பண்ணுறானோ அந்த எல்லா பிளானுக்கு ஆப்போசிட்டாக இங்கே பெருக்கமாயிட்டே இருக்குது பாருங்க. அதான் கர்த்தர் யுத்தம் செய்வார். கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் போய் யுத்தம் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறவன், உங்களுக்கு எதிராக சூனியம் வைக்கிறவன், மாந்திரிகம் பண்ணுகிறவன், நீங்கள் இல்லாமல் போகணும்னு சொல்கிறவன், அவனெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர் யுத்தங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட கொண்டு போயிட்டுனா அவரே பார்த்துக்குவார். உன் பிரச்சனை தீர்த்து நீ என்ன செய்வ? அங்கே போட்டிருக்கு கண்மலை எப்படி இருக்குமா? தடாகம். அப்படின்னு அர்த்தம். தடாகனா என்ன அர்த்தம்? பெரிய குளம். கண்மலை என்ன செய்யும்? பெரிய குளமாக மாறிடுமா. கற்பாறை. இந்த இடத்துலேருந்து எனக்கு லாபமே வராதுங்க, இங்கிருந்து எனக்கு பணமே கிடைக்காதுங்க, இது எனக்கு ஆகாதுங்க. கற்பாறை எல்லாம் நீரூற்றாக வந்துருமா. அங்கிருந்து என்ன செய்யும்? மாறாவின் நீரை, கசப்பான நீரை அவர் மதுரமாய் மாறின போல கண்மலை தட்டினோட தண்ணி அப்படியே திரண்டு ஓடி வரும். நம் கர்த்தர் அப்படி காரியம் செய்வார். ஹல்லேலூயா. அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய், சொல்லுங்க, அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் இந்த ஆண்டு 7 வழி எனக்கு திறக்கப்படும். 7 வழி திறக்கப்படும். 7 வழி திறக்கப்படும். வானத்தில் பலகனை திறக்கிற தேவனா இருக்கிறார். அமிக்கி குளிக்கு சரிந்துள்ளபடி என்னை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார்.
ஹல்லேலூயா. கண்களை மூடுமா. இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இது மிக மிக முக்கியமானது. தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். சொல்லுவோமா? தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 1000 மடங்கு தருவார். நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 1 கோடி மடங்கு தருவார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, அவரே வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே, இந்த ஆண்டை நீர் இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ஆண்டாய் எங்களுக்கு கொடுத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரை முற்றுமுடி காத்துக்கொள்ளுங்க. திருசாம்பிக்கிறோம். திருநாத்மதிய சொல்ல பிதாவே, ஆமென். உட்காந்து கொள்வோமா? கர்த்தருடைய வார்த்தைக்காக கடன் சொல்வோம். உபாகம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சேர்ந்திருக்கும்படி செய்வேன். நான் என்ன செய்ய போறேன்? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியிலும் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சேர்ந்திருக்கும்படி செய்வேன். இந்த ஆண்டில் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், வெற்றி வாழ் சபையில் கொடுத்த வாக்குத்தத்தம் என்றால், கர்த்தர் நம்மை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அவர் சிறந்திருக்கும்படி செய்வார். சிறப்பான வாழ்க்கை நமக்கு இந்த ஆண்டு உண்டு. ஆமென். இத்தனை வருஷம் நீங்கள் பார்க்காத எல்லா விதமான லாபத்தையும் இந்த ஆண்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. எல்லா விதமான லாபம் 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 லாபம். எல்லா நீங்கள் எது செஞ்சாலும் லாபம். திரும்ப வாசிப்போமா? ஆ ஆ ஆ ம் 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 சுடு தண்ணி. ம் ம் அது மட்டும் போதும். கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிழும் உன்னை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன். யார் அப்படி செஞ்சார்? யாருக்கு செஞ்சார்? தாவீதை பாருங்க, உதாசீனமாக நாங்கள் பிடிங்க. யார் என்னாங்க? தாவீதை ரொம்ப உதாசீனப்படுத்தினாங்க. 8வது பையன் ஆடு மேய்க்க தண்ணி அமிச்சிட்டாங்க. தண்ணி கடைசி பையன் அவனை கண்டுக்கிறதே கிடையாது. தண்ணி அமிச்சிட்டாங்க. அவனை எதுக்கும் சேர்க்க மாட்டாங்க, எதுக்கும் சேர்க்கவே மாட்டாங்க. உதாசீனப்படுத்தினாங்க, தள்ளி வச்சாங்க. அவன் யூஸ்லெஸ் ஆகாதுன்னு சொல்லி பேசிட்டாங்க. ஆகிவிடுங்க, அவன் யூஸ்லெஸ் ஆகாது. அவன் எதுவுமே செய்ய முடியும். அவனுக்கு என்ன செய்ய முடியும்? அவனுக்கு தெரிஞ்ச பாஸ் என்ன? ட்ர ட்ர எப்படிங்க? ஆடு மேய்க்கிற என்ன செய்வான் தெரியுமா? அவனுடைய பாஷை எடுத்துருக்க என்ன பாஷை? டிரு தான். எப்படிங்க? அவன் டிரு தான் சொல்லுவான். அவன் அப்போ தான் ஆட்டுக்கு புரியும். பார்த்துக்குங்க, அதுதான் அவனுக்கு தெரியும் சொல்லி அவங்கள தள்ளி வச்சுட்டாங்க. யாரை? தாவீதை. ஆனால் பாருங்க, கர்த்தர் அவனை மேலே என்னார்? கர்த்தர் அவனை மேலே தூக்கினார். மேலே தூக்கி ராஜாவை மாதிரி எப்படிங்க எப்படி மாற்றிட்டாரு?
சொல்லுங்க, ராஜாவை மாற்றிட்டார். அந்த கர்த்தர் சொல்கிறார், நான் எப்படி அவனை தள்ளி வச்சு யூசஸ் சொல்லி உதாசீனப்படி தள்ளி வச்சாங்களோ, நான் எப்படி அவனை தூக்கி ராஜாவாக்கணும், அதே போல் இந்த வருஷத்தில் உன்னை நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்து, அதே போல் உன்னை என்ன செய்ய போகிறேன், ராஜரீகமான ஒரு வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அது மட்டுமல்ல, யோசேப்பு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நான் வசனம் எடுக்கலை, ஆமாம், டக்குன்னு உங்களுக்கே தெரியும். யோசேப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன செஞ்சாங்க, அவன் சகோதரர்கள்லாம் கேவலம் சொப்பனக்காரன் வராயா, சொப்பனக்காரன் சொல்லி ஒரே கேவலம் பேசுறது, ரொம்ப அவனை கேவலமாக என்றது. அவனை கர்த்தர் செஞ்சார் தெரியுங்களா, அந்த கேவலம் பேசி ரொம்ப பண்ணங்காட்டி பொறாமையால் குழி உள்ள போட்டாங்க, அவனை விற்றாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அவன் தரிசனத்தை பிடித்தபடினாலே அவனை கர்த்தர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் யோசேப்பு போல கூட இருந்தே கழுத்து அறுத்திருக்கலாம், அவங்க முன்பாகவே கர்த்தர் உங்களை மேலே தூக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இவ்வளோ நம்பினே, அப்படி நம்பினே, இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ண கவலையே பட வேணாம். அவங்க முன்பாகவே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்ய தேவனாக இருப்பார். அவங்களுக்கு நீங்கள் என்ன பாடின பாடுற போல திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு எப்படி யோசேப்பு கொடுத்தானோ அதே போல் உங்கள் மூலமாகவே கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அதாங்க மன்னிப்பு, அதான் மன்னிப்பு. நீங்கள் மன்னிச்சு பார்த்துட்டிங்கன்னா, மன்னிச்சிங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. மன்னிச்சிங்கன்னா என்ன செய்வீங்க, ஆமாம், நீங்கள் உண்மையாலுமே மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து இந்த கொடுக்கிற மனப்பான்மை ஓப்பன் ஆயிடும். ஹல்லேலூயா. அடுத்தது நான் மிக முக்கியமான இன்னொரு பக்கம் சொல்ல போகிறேன். யார் என்றால் ராகாப் என்றும் வேசி. சொல்லுங்கள், ராகாப் என்னும் வேசி. வேதத்தில் ராகாப் என்னும் வேசின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஆமாம், அந்த ஆக்சுவலாக அவள் வேசியே கிடையாது. அது தெரியுங்களா, யூத புஸ்தகத்தில் யூதனுடைய அந்த பார்த்திங்கன்னா, அங்கே அவங்களுடைய ராகாப்புடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா, யூத ரபிகள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அவள் வேசி கிடையாது, வேசித்தனம் பண்ணும்படியாக ராஜா அவளை கட்டாயப்படுத்தினான். ஆனால் அவள் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதனாலே அவளை ஊருக்கு வெளியே, எரியோ என்ற இடத்துல ஊருக்கு வெளியே அவளை தனியாக தங்க வச்சிட்டார் ராஜா. தங்க வச்சுட்டு என்ன சொன்னார்னா, அவளை நாம் கொல்லக்கூடாது, அந்த ஊருக்கு வெளியே வச்சிட்டோம்னா யார் கொள்வா, திருடர்களை என்ன செய்வாங்க, ஊருக்குள்ளே வரும்போது இவளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் முதல்ல இவ வீட்டுக்கு போய் அடித்து கொன்று இவளுடைய சொத்தெல்லாம் இவளுடைய எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க சொல்லி தான் அவளை ஊருக்கு வெளியே தள்ளி வச்சாங்க. ராஜா என்ன பண்ணிட்டாரு, எல்லா பக்கமும் ஏன் தள்ளி வச்சுன்னா, அவள் வேசித்தனம் பண்ணிட்டான்னு சொல்லி ராஜா சொன்னோன்னே தப்பான பேர், தவறான பேர் அவளுக்கு சூட்டப்பட்டு அவளை தள்ளி வச்சாச்சு. ஆனால் அவள் வேசி கிடையாது. அவள் சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் வேசி சொன்னங்காட்டி இந்த எகிப்திலிருந்து மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேவு பார்க்க போகும் பொழுது அவர்களுக்கும் இவளை பற்றி இப்படிப்பட்ட பிக்சரை சொன்னாங்க. ஆனால் அவள் உத்தமி என்ற வைராக்கியம் அவளுக்கும் தேவனுக்கு மட்டும் தெரியும். எனவே தேவன் அவளை ரட்சித்தார். தேவன் அவளை அவள் பேரை கெடுக்கணும், ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எத்தனை பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அவளை ஒன்றுமே இல்லாமல் அவளுடைய பெயரை கெடுத்து தவறான காரியங்களை கொண்டு போய் அவள் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. கர்த்தர் யாரெல்லாம் பேரை கெடுக்கணும், இல்லாமல் ஆக்கணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் கங்கணம் கட்டுறாங்களோ அவங்க பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நமக்கு மட்டுமல்ல, இந்த ராகாவுக்கும் அவர் புரிய வச்சார். ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு, இயேசு பிறந்ததே ராகாபு வழியாக தான். யார் பிறந்தது?
ஆமாம், இயேசு கிறிஸ்து பிறந்ததே யார் வழியாக பிறந்தாரு? மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 எடுத்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் கேவலமாக எண்ணி இந்த சகோதரி இந்த ஸ்திரீ அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சொல்லி தள்ளி வச்சு கேவலம் பார்த்தாங்களோ அவர்களை யாரும் இயேசுடைய பட்டியல் இல்லை. ஆனால் இந்த ஸ்திரீ இருக்கிற, எடுத்து வாசிங்க மத்தேயு 1:5. சல்மோன் போவாசை ராகாப் இடத்தில் பெற்றான். அப்போ அந்த ராகாப் யாரு? இயேசுவுக்கு பாட்டி. யாருக்கு? இயேசுவுக்கு பாட்டி. நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலைகள் வேற மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன்னை தள்ளி வச்சு ஒதுக்கி வச்சு உன்னை யாகான்னு சொல்லி ஒரு பேரை கெட்ட பேர் படுத்தி என்ன பண்ணாலும் நான் உன்னை தள்ளவே இல்லை, நான் உன்னை மறக்கவே இல்லை. நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமினாலும் புகழ்ச்சினாலும் உண்டு பண்ணி நான் உன்னை சிறந்திருக்க பண்ண தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் பாருங்க. அவர் என்ன பண்ணார்? சுமோடல பாருங்க எப்படி வந்துச்சு. இவளுக்குள்ள ஒரு வைராக்கியம், இவளுக்குள்ள ஒரு வைராக்கியம். ரெண்டாவது காரியம், இவளுக்குள்ள அடுத்து ஒன்றுச்சு பாருங்க. இந்த சிறப்பான வாழ்க்கை இவளுக்குள்ள இருந்தங்காட்டி இவளுக்குள்ள அடுத்து ஒன்று இருந்துச்சு. அதுதான் விசுவாசம். அதான் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யாரேவ? விசுவாசம். சொல்லுங்க. விசுவாசம் இருந்தால் போதும். அவளை பற்றி என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் தேவனுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா அவளுக்கும் தேவனுக்கு மட்டும் தெரியும் அவள் தனிப்பட்ட வாழ்வு, தனிப்பட்ட ஜீவியம். சொல்கிறாரு அந்த பட்டியல, விசுவாச பட்டியல இந்த ராகாபுட அந்த பேரும் அங்கே இருக்குது. இயேசுடைய பட்டியல இருந்துச்சு, விசுவாச பட்டியல் இருந்துச்சு. யாரு என்ன எப்படி கேவலம் எது பேசினாலும் கர்த்தர் உன்னுடைய பெயரை முன்குறித்து விட்டார். அதற்காக நீ கலங்க தேவையில்லை. உன்னை சிறப்பான வாழ்க்கை வாழ வைக்கவே அவர் கங்கணம் கட்டியிருக்கிறார். இந்த ஆண்டு உன் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்க. ராகாப் என்ற அந்த ஸ்திரீக்கே விசுவாசத்தில் இப்படி இருக்கும் பொழுது நாம் தேவனை உறுதியோடு பற்றி கொண்டு விசுவாசித்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட வாழ்க்கையாய் மாறிடும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போது இன்னையிலேருந்து நீங்கள் எதை பிடிக்கணும்? எதை பிடிக்கணும்? வைராக்கியமும் விசுவாசம். சொல்லுங்கள், என்ன வைராக்கியம்? என்ன வைராக்கியம்? 52 வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வருவேன் முதல்ல. அதான் மிக முக்கியமான. எப்படிங்க என்ன வைராக்கியம்? வருஷத்தில் 52 வாரமும் நான் இந்த காலையிலையோ சாயந்தரம் 2 நேரம் இருக்கு ஆண்டவர், அதில் ஒருவர் நான் வந்தே தீருவேன். சாயந்தரம் கூட விடுங்க, பகலை காலை வந்தே தீரும். முதல்ல கத்தருக்கு எப்படிங்க? முதல்ல கத்தருக்கு வைப்பேன் அப்படின்னு அந்த வைராக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது, வரது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து விசுவாசத்தை பெருகிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் சிறப்பான வாழ்க்கை. சொந்த பந்தத்தை காட்டிலும் நீங்கள் சிறப்பாக இருப்பதை எல்லோரும் கண்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? என்ன செய்யணும்? அதுக்கு என்ன வைராக்கியம்? என்ன தீர்மானம்? கை கொடுத்துருங்க. வாரத்தில் இந்த வருஷத்தில் 52 வாரம் தான் இருக்குது. 365 நாளில் வெறும் 52 வாரம். அந்த வெறும் 52 வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7லேருந்து 9 வந்தே தீருவேன். நான் தான் இங்கே இருப்பேன், கரெக்டாக இருப்பேன், டைமுக்கு இருப்பேன். இந்த தீர்மானம் இன்னைக்கு எடுக்கிறேன். என் வாழ்க்கை மகிமையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும். கேரண்டி, கேரண்டி, கேரண்டி. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் புகழ்ச்சி கீர்த்தி மகிமைன்னு சொன்னீங்களே, ஒன்றுங்களேன்னா செக் பண்ணிக்கங்க எத்தனை வாரம் வந்தீங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்றைக்கே சொல்லிடுறேன், இன்றைக்கே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வைராக்கியம். சொல்லுங்கள், வைராக்கியம். இந்த வைராக்கியத்தில் இங்கே இருக்கும் பொழுது விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். 114 டிகிரி காய்ச்சல். சொல்லுங்கள், 100 இவருக்கு இந்த உட்காந்துக்கார் கீபோர்டு வாசிக்கிறவருக்கு எத்தனை டிகிரி காய்ச்சல் இவருக்கு? 114 டிகிரி காய்ச்சல். ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டு வந்து உட்காந்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? வைராக்கியம். சொல்லுங்கள், வைராக்கியம்.
டாக்டர் சொல்கிறாங்க 114 சார். இல்லை பரவாயில்ல தம்பி, என்னப்பா சொல்கிறீங்க? பாஸ் நான் வந்துடுறேன் பாஸ், கவலைப்படாதீங்க. ஆமே, இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய ஊழியம். சும்மா 1-2 இல்லைங்க. காய்ச்சல் எவ்வளோங்க? நம்மளுக்கு கொஞ்சம் மூக்கு கழிச்சாலே என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி நினச்சிடுவோம், போரையை பொத்திடுவோம். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல பாஸ்டர். இப்போ பாருங்க, இந்த கொஞ்சம் ஆசீர்வாதம், தொட்டுக்க தொடர்ச்சி ஆசீர்வாதம்லாம் கேவலமான ஆசீர்வாதம் வேண்டாம் இந்த வருஷத்தில். ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அடுத்த வருஷம் ஒரு எனக்கு மகா பெரிய ஆசீர்வாதத்தில் பெருக்கத்தின் மேலே பெருக்கும். சொல்லுங்கள், பெருக்கத்தின் மேலே பெருக்கும், பெருக்கத்தின் மேலே பெருக்கும் வந்தே தீரும் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. ஏன்னா இனி நீங்கள் உங்களுக்கு வயசு இனிமேல் இல்லை, வயசு இப்போ உங்களுக்கு இல்லை. இந்த ஆண்டே 2026 எல்லாத்தையும் பாத்திரணும் இயேசு நாமத்தினால. ஆமாம். அதுக்கப்புறம் 80 வயசில் தீர்மானம் எடுத்து, அப்புறம் 85 வயசில் ஒழுங்காக வந்து, 90 வயசில் பல்லு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வீட்டை போய் வாங்கினீங்கன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? வீட்டை வாங்கி அடுத்த வருஷம் சங்கு ஊதிடுவீங்க. அதனால் வேண்டாம். ஹல்லேலூயா. நம்மளால் அப்படி தான் 85 வயசு தீர்மானம் எடுத்துட்டு அப்படியே 90 வயசுக்கு அப்புறம் அது கடைப்பிடிச்சி 90 வயசுக்கு அப்புறம் ஒழுங்காக சபைக்கு வந்து 91 பார்த்தா நாம் என்னன்னு தெரியல, ஒழுங்காக வந்துட்டு இருந்தார். அம்மா பாஸ்டர் ஒழுங்காக வந்தார், கரெக்டாக ஒழுங்காக காட்டுக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. நம்ம சபையில் எல்லாமே உண்டுங்க. நம்ம சபையில் அதெல்லாம் போர்டில் வச்சுருப்பான், அடுத்த வருஷம்லாம் மாட்டியிருப்பாருங்க. எல்லாமே இங்கே உண்டு. கல்யாணம் பண்ணி வைக்கலாம், கல்ற எல்லாத்துக்கும் எல்லாமே உண்டு. ஹல்லேலூயா. அதனால் சர்ச் இருக்குதே, இன்னும் எதுக்கும் கோவப்படப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தால் போதும், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் எஞ்சிருப்போமா? அப்போ நாம் என்ன செய்யணும்? இன்னிலிருந்து ஆண்டவரை லைக் பண்ண சொல்லுங்கள். ஆண்டவரை லைக் பண்ணணும், ரட்சிப்பை ஷேர் பண்ணணும், பரலோகத்துக்கு ஆட்களை ஆயத்தம் பண்ணணும், சாத்தானுடைய எல்லா விதமான தந்திரங்களையும் பிளாக் பண்ணணும். சரிங்க, உங்கள் ஜீவித்தில் ஆசீர்வாதங்களை ஆட் பண்ணணும். ஹல்லேலூயா. லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், பிளாக் பண்ணணும், ஆட் பண்ணணும், எல்லாமே செய்யணும். இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் பண்ணோமா? கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஜெபம். துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வந்திருக்கிற தகப்பனே, கர்த்தாவே, நீர் கொடுத்தது நல்ல கிருபைக்கா இந்த நாளிலே தகப்பனே, இந்த புது வருடத்தில் தேவரீர் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நினைந்து உம்முடைய அன்பில் நாங்கள் கரிகுடிமடியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக இந்த தாளந்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த வருடத்தில் நீ கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. நாங்கள் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் தேவரீர் எங்கள் இந்த நாளில், இந்த வருடத்தில், இந்த வருடம் முழுவதும் நீரீர் எங்களை சிறந்திருக்கும்படி செய்வதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் வந்த ஒவ்வொருத்தருக்குள்ளும் தேவரீர் நீர் பெரிதும் அனுகூலமான கதவுகளை இந்த வருடத்தில் திறக்க போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. வந்த மக்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே தேவ ஆவியானவர் பேசினதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. வார்த்தையாகிய தேவன் எங்களுக்குள்ளே அசைவாடுவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி வந்த மக்களை நடத்துகிற தாசனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.